ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை. அண்ட சராசரங்களையும் தனது கர்ஜனையால் நடுநடுங்க வைத்த நரசிம்மமூர்த்தி ஒரு வேடனிடம் கட்டுண்டார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், உண்மைதான். இந்த சம்பவம் ஆதிசங்கரரின் வாழ்க்கை குறிப்புகள் பற்றிய தகவலில் உள்ளது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்ரீ ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியரின் பிரியமான சிஷ்யராக இருந்தவர் பத்மபாதர். இவருடைய இயற்பெயர் சனந்தா. ஒரு நாள் கங்கை நதியின் அக்கறையில் சனந்தா நிற்கிறார். இக்கரையில் ஆதிசங்கரர் ஸ்நானம் பண்ணிவிட்டு துண்டு கொண்டு வா என்று சொல்கிறார். குருநாதர் ஈரமாக நிற்கிறாரே, துண்டு கேட்கிறாரே என்று நடுவில் நதி இருக்கிறது கூட தெரியாமல் சனந்தர் நதியிலேயே நடந்து வருகிறார். குருவின் மீது கொண்ட பக்தியால் எதை பற்றியும் யோசிக்காமல் கரை புரண்டு ஓடும் கங்கை நீரில் இறங்கி நடக்க துவங்கிவிட்டார் சனந்தர். பிறகுதான் தெரிந்தது அவர் நீரின் மீது நடப்பதும், அதுவும் தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வந்ததும். குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து நெகிழ்ந்து கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளார். இதன் காரணமாகவே அவருக்கு பத்மபாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆதிசங்கரரின் சீடரான பத்மபாதன் நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தன். அவருக்கு நரசிம்மரை நேரில் காண வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசை இருந்தது. இந்த ஆசை சில நாட்களில் வைராக்கியமாக மாறியது. இதனால் நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிவதற்காக காட்டிற்கு சென்றார். அடர்ந்த காட்டில் வெகு நாட்களாக கண்களை மூடி நரசிம்மரை வேண்டி தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன், யாரு சாமி நீ? பல நாட்களாக நான் உன்னை இங்கு பார்க்கிறேன். எதற்காக இங்கு வந்து கண்களை மூடி உட்கார்ந்திருக்கிறாய் என கேட்டான். அவனுக்கு பதிலளித்த பத்மபாதர், நான் நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொன்னார். நரசிம்மா அப்படின்னா என்ன சாமி என்று அறியாமையுடன் கேட்டான் வேடன். நரசிம்மம் என்றால் மனிதன் பாதி மிருகம் பாதி, அதை பற்றி சொன்னால் உனக்கு புரியாது என சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் பத்மபாதர். ஆனால் வேடனோ, நீ சொல்வது போன்ற ஒரு மிருகத்தை இதுவரை நான் இந்த காட்டில் பார்த்தது கிடையாது. என்னவோ உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக உள்ளது. உனக்காக இன்று பொழுது சாய்வதற்குள் அந்த மிருகம் எங்கிருந்தாலும் பிடித்து கட்டி இழுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டிற்குள் சென்றான் வேடன். வழியில் மான், முயல் என எத்தனையோ மிருகங்கள் கண்ணில் பட்டும் அவற்றை பொருட்படுத்தாமல் நரசிம்மத்தின் மீது மட்டுமே அவனுடைய சிந்தனை முழுவதும் இருந்தது. பசி, தாகம் அத்தனையும் மறந்து காடு முழுவதும் தேடினான். அந்த மிருகம் கண்ணில் படவே இல்லை. அந்தி சாயும் நேரமும் வந்தது. தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையே என மனம் வருந்திய வேடன் இனியும் தான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது என்று நினைத்தான். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் வாழ்வதை விட சாவது மேல் என்று நினைத்த வேடன் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி உயிரை விட தயாரானான். அவனுடைய உண்மையான அர்ப்பணிப்பு, கடமை உணர்வை கண்டு உருகிப்போன ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்மராக வேடனுக்கு காட்சி கொடுத்தார். ஒரு நாள் முழுவதும் தேடி அலைந்த நரசிம்மம் தன் முன் தோன்றியதைக் கண்டு உற்சாகமடைந்த வேடன், மாட்டிக்கிட்டியா, உன்னை விடுவேனா பார் என்று சொல்லி செடி கொடிகளை வைத்து நரசிம்மரை கட்டி பத்மபாதர் முன்பு அழைத்து வந்தான். பெரிய பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றார். சாமி, இதோ நீ கேட்ட நரசிம்மம் என காட்டினான். பத்மபாதனின் கண்களுக்கு நரசிம்மம் தெரியவில்லை. அந்தரத்தில் நின்ற செடி கொடிகள் மட்டுமே சுற்றி கொண்டு நிற்பது தெரிந்தது. இதனால் கோபமடைந்த பத்மபாதன், அடை பைத்தியமே, என்னுடைய அரிய தவத்திற்கே வரமறுக்கிறார் அந்த நரசிம்மர். உன்னிடமா சிக்குவான்? வெறும் செடி கொடிகளை காட்டி நரசிம்மம் என்கிறாயே என ஏளனமாக சிரித்தார். ஆனால் கட்டில் இருப்பது நரசிம்மம் என வேடன் பலமுறை சொல்லியும் பத்மபாதர் கண்ணிற்கு தெரியவே இல்லை. அப்போது ஒரு அசிரிரி கேட்டது. பத்மபாதா, வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் காடு மேடு எங்கும் தேடி அலைந்தான். என்னை காணாததால் உயிரை விடுவதற்கும் அவன் தயாரானான். ஆனால் நீயோ அலைபாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய். உன்னிடம் ஆணவமும் உள்ளது. அப்படி இருக்கும்போது உன் கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன்? போது என்னுடைய குரல் மட்டும் உனக்கு எப்படி கேட்கிறது என்று யோசிக்கிறாயா? நீ வேடனிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த சிறு வினாடிகளின் புண்ணியமே என்னுடைய குரலை கேட்கும் பாக்கியத்தை நீ பெற்றாய் என்று கூறி மறைந்துவிட்டார் நரசிம்மர். ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மர் தனக்கு காட்சியளிக்காமல் போனதற்கும், வேடனைப் போல தனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெட்கி தலை குனிந்தார் பத்மபாதர். வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார். ஆழமான நம்பிக்கையும் உண்மையான அர்ப்பணிப்பும் இருந்தால் கடவுளும் நம்மை தேடி வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரியான தகவல்களுக்கு சொர்க்கபூமி மதுரை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.